என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ரோல் தான் பார்க்க போகிறோம். உள்ளார பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் ஸ்லைஸ் அந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் எடுத்துருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகி இதாக வரணும். பாயில் பண்ண வச்ச பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உருளைக்கிழங்குல எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சிலிண்டர் ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிலிண்டர் ஷேப்பில். கட் பண்ணி வச்சோம்ல ப்ரெட்டு, அதை வாட்டரில் டிப் பண்ணி அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணியெலாம் இதாகிடணும், வடிஞ்சிடும். அப்புறம் அந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா அழுத்தி விடுங்க. சீல் பண்ணி விட்டுருங்க. அப்படியே சும்மா கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஒட்டிக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா அழுத்தி விட்டு சீல் பண்ணி விட்டுருங்க. அதேமாரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பண்ணதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஈவனாக ப்ரெட் க்ரம்ஸை போட்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்பி பொட்டேட்டோ பிரெட் ரோல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.